வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம அரசியல் கட்சிகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அரசியல் கட்சிகள் பார்த்துருந்தோம். அதில் முக்கியமான ஒரு கட்சியை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதில் என்னென்னா 1972 அப்படின்னு ஒரு டைப்போகிராஃபிக்கல் எரர் வந்துருச்சு. அதனால் அதை நம்ம ரீடேக் பண்ணுறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் சேர்த்துருக்கேன். சரியா? அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அரசியல் கட்சிகள் எதற்காக? நாட்டில் மக்களாட்சி இருக்குது. மக்களாட்சியில் மக்கள் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும். அப்ரஹாம் லிங்கனுடைய டெஃபினிஷன், மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்துவது, பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள். அப்போ இந்த மக்களாட்சியில் ரெண்டு வகை, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சினா நேரடியாக மக்களே தங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கிறது. அப்படி எல்லாருமே நம்ம 140 கோடி பேர் இருக்கோம். நம்மளால் டைரெக்டாக எல்லா முடிவுகளும் எடுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம மறைமுக மக்களாட்சி வச்சுருக்கோம். அதாவது நமக்கு பதிலாக நம்மளுடைய பிரதிநிதிகள், எப்படி ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்கன்னா ஒரு கிளாஸ் லீடரை கூப்பிடுவோம். 50 பேர் கிளம்பி போனோம்னா லீடர் யாரு வா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க நமக்கான குரலாக நமக்கான வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ இதில் என்னென்னா கட்சிகள் அப்படிங்கிறது இரு கட்சி, ஒரு கட்சி, பல கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சைனாவில் பார்த்தோம்னா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான், கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அதே மாதிரி தான் அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா 2 கட்சி ஆட்சி முறை. இந்தியாவில் பல கட்சிகள், எந்த கட்சி வேணாலும் நமக்கு பார்த்தோம்னா தேர்தல் போட்டியிடலாம். கட்சியே இல்லாமல் சுயேட்சையாகவும் இருக்கலாம். அப்படிங்கிற மெத்தட் நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ இதில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறவங்க தான் என்னென்னா கட்சிகளுக்கு தேசிய கட்சி, மாநில கட்சி, இந்த மாதிரி அந்தஸ்து, அதுக்கான கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அப்படின்னு அதுக்கு தனியாக ஒரு சட்டமே இருக்குது. அதில் நம்ம ஒரு கட்சி தேசிய கட்சி, நேஷனல் பார்ட்டின்னு சொல்லுவோம்னா எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான கிரைட்டீரியாவில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள். ஸோ தேசிய கட்சினா நம்ம இந்தியாவில் பாருங்கள் 28 மாநிலம் இருக்கா, அதில் ஒரு 4 மாநிலம் செல்லுபடியான வாக்குகளில் வேலிட் ஓட்ஸ் அதில் 6%. சரியா? 6% வாங்கியிருக்கணும். அந்த 6% சேர்த்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு மாநிலத்திலேயோ அல்லது பல மாநிலங்கள்லையோ 4 MP மக்களவை தொகுதி, அதாவது மக்களவைனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, பாராளுமன்றம்னா 2 வகைகளை கொண்டது, லோக்சபா, ராஜ்யசபா. இதில் லோக்சபா, ஏன் லோக்சபா, ஏன் ராஜ்யசபா வராது? ஏன்னா லோக்சபா அப்படிங்கிறதா மக்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ராஜ்யசபா என்பது நம்ம நேரடியாக தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. இப்போ கூட தமிழ்நாட்டில் மாநிலங்களவைக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க, போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களை எலெக்ட் பண்ண போகிறது MLAs, நமக்கு பதிலாக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு பேர் மறைமுக தேர்தல். நேரடி தேர்தல்னா என்னன்னு பார்த்தோம்னா யார் முன்னாடி வர்றாரோ அவர் தான் ஜெயிச்சவர். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நோட்டாவுக்கு அதிகமான ஓட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தேர்தலை ரத்து பண்ணுவோமா, இல்லை நோட்டா ஜெயிச்சதுன்னு சொல்லுவோமா? நோட்டாவை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஒரு ஓட்டாக இருந்தாலும் சரி, யார் அதிகமாக வாங்கியிருக்காரோ அவர் தான் ஜெயிச்சவர். அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மக்களவையில் 4 சீட்டு வாங்கியிருக்கணும். அப்போ நமக்கு என்னென்னா 4 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் 6%, அதுக்கப்புறம் அதோட சேர்த்தே என்ன பண்ணியிருக்கணும் 4 லோக்சபா சீட்டு நம்மகிட்ட இருக்கணும். இது ஒரு கண்டிஷன். அது இல்லைன்னா என்னால் 6% வாங்க முடியலப்பா, நான் மெம்பர்ஸ் மட்டும் வச்சுருக்கோம்னா 2%, 4 மாநிலங்களில் 2%. ஒரு பர்சன்டேஜ்னா நமக்கு 543ல் ஒரு 5 வச்சுக்கோங்க, 2%னா ஒரு 10 MP. அப்போ லோக்சபாவில் 10 சீட் இருக்கா, நீங்கள் தான் தேசிய கட்சி வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒன்று இருக்கக்கூடிய கட்சிகள் 6 கட்சிகள் இருக்குது, தேசிய கட்சிகள். இந்த 6 கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிராண்ட் ஓல்டு பார்ட்டி, இந்தியாவில் சுதந்திர போராட்டம் ஏஓஹியூம் நமக்கு INMல நிறையா பார்த்துருப்போம். கை சின்னம், இந்திய தேசிய காங்கிரஸ் கை சின்னம், டிசம்பர் 28, 1885 ஏஓஹியூம். முதல்ல இந்தியாவில் சுதந்திர போராட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாம்பேயில் பாம்பே அசோசியேஷன் இருக்குது, பெங்காலில் பார்த்தோம்னா லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி இருக்குது, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அமைப்புகள் நிறையா நிறுவப்படும் பொழுது அகில இந்தியாவுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும் பொழுது சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறார் 1883. இருந்தாலும் ஒரு இந்தியரால் ஆல் இந்தியா லெவலில் தொடங்குறதுக்கு பிரிட்டிஷ் விட மாட்டாங்க. அதனால தான் ஏஓஹியூம் ஆரம்பிக்கிறத நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்னா சேஃப்டி வால்வ் அப்படின்னு அவங்களுக்கு. நாம் ஏஓஹியூமை இடிதாங்கி லைட்னிங் கண்டக்டராக நம்ம வச்சுக்கிட்டு ஆரம்பித்து மிதவாதம், தீவிர தேசியவாதம், அதுக்கப்புறம் காந்தியவாதம் சொல்லி தான் நமக்கு விடுதலை வாங்கணும். ஸோ அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி 1 பார்ட்டி ரூல்லையே போயிட்டு இருந்தது. ஒரே கட்சி மட்டும் இருந்தால் சரியாக வராது. அப்போ முதல்ல பார்த்தோம்னா காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணி நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டராக மொரார்ஜி தேசாய் 1977 தான் வர்றாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, அதோடைய ஆரிஜினில் வரக்கூடியதான் பாரதிய ஜனதா பார்ட்டி. தாமரை சின்னம் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏப்ரல் 6, 1980 அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னாள் பிரதமர், LK அத்வானி துணை பிரதமர் வந்திருக்கார். அடுத்து
மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மார்க்சிஸ்ட். மார்க்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா காரல் மார்க்ஸ், பொதுவுடைமையினுடைய தந்தை. டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு புக்கை கிட்டத்தட்ட 36 வருஷம் லைப்ரரிக்குள்ளேயே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி, இந்த கேபிட்டலிசம் முதலாளிகள் வர்றாங்களே, எல்லாருமே தொழிலாளர்களாக நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள பற்றி யோசிக்கிறதே இல்லையே அப்படின்னு தொழிலாளர்கள் பிரச்சனை, லண்டனில் புரட்சி வெடிக்கும் சொல்லி மார்க்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஆனால் புரட்சி வெடித்தது லண்டனில் இல்லை, ரஷ்யாவில். ஏன்னா புரட்சி வெடிக்கணும்னா அதுக்கு தலைவன் தேவை. 1917 அக்ரேரியன் சொசைட்டியா, வேளாண்மை சார்ந்த சமுதாயமாக இருந்தால் கூட ரஷ்யாவில் வந்து லெனின் வந்து புரட்சி பண்ணார். ஜார் மன்னர் வந்து வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார், ஜாரை வந்து முடிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா அந்த கட்சியாக வளருது. அதில் சைனா, கியூபா, வடகொரியா இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்டு. சரியா? இதில் வந்து பார்த்தோம்னா 62 நமக்கு சைனாவுக்கு வார். அந்த வாரில் நம்ம வந்து சைனா வந்து நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னென்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று இருந்தது, அது ரெண்டாக உடையுது. அப்போ 64 தான் மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. இதில் மாவோயிஸ்ட் அப்படிம்பாங்க. மாவோனா சைனாவில் இருக்கக்கூடிய இருந்த தலைவர். அவர் என்னன்னா அரசை தூக்கி எறிந்து விட்டு தான் வந்து ஒரு புரட்சி மூலமாக அரசை நிறுவுறது. அதனால தான் மாவோயிசம் அப்படிங்கிறத நம்ம பேன் பண்ணுறோம். ஸோ இதனுடைய சின்னம், மார்க்சிஸ்டுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா சுத்தில், அதுக்கப்புறம் கதிரருவாள் நட்சத்திரம் இருக்கக்கூடியது. நவம்பர் 7, 1964. ஃபவுண்டர் வந்து சீதாராம் யெச்சூரி. தென் 4வது பார்ட்டி பகுஜன் சமாஜ் பார்ட்டி. பகுஜன் சமாஜ் பார்ட்டி யானை சின்னம். ஏப்ரல் 14 அம்பேத்கர் ஜெயந்தி. 1984 கன்ஷிராம் அப்படிங்கிறவர் ஃபவுண்டரு. மாயாவதி தான் அவருடைய தலைவராக இருப்பாங்க. அடுத்து வந்து இது வந்து பார்த்தோம்னா தலித்துகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வந்து கட்சி. சரியா? தமிழ்நாட்டில் இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு விசிகே, அதோடைய ஆரிஜின் வந்து அடுத்து நான் சொல்கிறேன். அடுத்து தேசிய மக்கள் கட்சி அப்படிங்கிறது ஒரு புது கட்சி தான். 2013 ஜனவரி 6, 2013 புத்தகம், அதனுடைய சின்னம். பிஎஸ் சங்மா வந்து ஃபவுண்டர். 2019 ஜூன் 7 தான் தேசிய கட்சி அந்தஸ்து வந்து கிடச்சிருக்கு. நம்ம கண்டிஷன் ஏற்கனவே சொன்னேன், அந்த கண்டிஷனை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு தேசிய கட்சி அந்தஸ்து. அடுத்து ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் 2011 அண்ணா ஹசாரே அப்படிங்கிறவர், ஏற்கனவே அண்ணா ஹசாரேயும் கேட்டிருக்காங்க. ரலேகான் சித்தி அவரோட ஊர். அவர் வந்து அங்கே வந்து ஊழலுக்கு எதிரான இயக்கம் வந்து நடத்துவார். அப்புறமா அவர் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நம்ம அரசுக்கு எதிராக போராடணும்னா வள்ளுவர் கோட்டத்தில் பர்மிஷன் கொடுப்பாங்க. இதே மாதிரி இந்தியாவில் நம்ம போராட்டம் நடத்தணும்னா நமக்கான பர்மிஷன் ஜந்தர் மந்தர். ஸோ அந்த ஜந்தர் மந்தரில் அண்ணா ஹசாரே வந்து ஊழலுக்கு எதிராக போராட்டம் சொல்லி அங்கே உட்காந்துடுறாரு. மக்கள் எல்லாருமே திரண்டு போகிறாங்க. அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட உட்காந்துருக்கார். அண்ணா ஹசாரே அரசியல் கட்சிக்கு வரல, ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாருன்னா கட்சி ஆரம்பிக்கிறார். ஆம் ஆத்மி, சாதாரண மக்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லி அதற்கு துடைப்பம் வந்து சின்னமாக வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊழலை வந்து நாங்கள் தொடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடியது. ஸோ நவம்பர் 26, 2012, அப்போ எனக்கு இது கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிச்சுக்கிட்டு இருந்த டைம். சரியா? ஸோ ஏப்ரல் 10, 2023 தான் தேசிய கட்சி அந்தஸ்து வந்து கிடச்சிருக்கு. ஸோ 6 பார்ட்டி ஆயிடுச்சு. அடுத்து 2023 வந்து பார்த்தோம்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, அதுக்கப்புறம் என்சிபி, அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ், இதெல்லாம் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. ஏன்னா அந்த கண்டிஷன் இல்லைன்னா ரத்து பண்ணிடுவாங்க. ரத்து செய்யப்பட்ட கட்சிகள் இது தேசிய கட்சி அப்படிங்கிற அந்தஸ்துலேருந்து ரத்து செய்யப்பட்டது. திரும்பவும் சீட்டு வாங்கிட்டோம்னா திரும்பவும் வந்து கிராண்ட் பண்ணிடுவாங்க. அந்த கட்சியை பாருங்கள், இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி. கதிரருவாள் சின்னம். டிசம்பர் 26, 1925 ஃபவுண்டர் எம்என் ராய். எம்என் ராய் நமக்கு தெரியும். ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன் 1934 இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேண்டும், அரசியல் நிர்ணய சபை வேண்டும்னு முதல்ல கோரிக்கை வச்சவர். 35 தான் காங்கிரஸ் கேட்குறாங்க, 40 தான் அக்செப்ட் பண்ணிக்கிறான், 42 கிரிப்ஸ் வர்றாரு, 46 கேபினட் மிஷன் பிளானு, கிரிப்ஸ் தனியாக வந்தால் 10 சொல்லிட்டு கூட 2 பேரை கூப்பிட்டு வர்றாரு. சரியா? ஸோ அப்போ அதில் தொடக்க புள்ளி எம்என் ராய். அப்புறம் மக்கள் திட்டம் சொல்லி எக்கனாமிலையும் எம்என் ராய் இருப்பார். 3 இடத்துல இருக்காரு. தேசியவாத காங்கிரஸ் என்சிபி பார்த்தோம்னா இந்த கடிகாரம் எத்தனை மணியை காட்டுதுன்னு சொல்லி டிஎன்பிசியில் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 10 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஜூன் 10, 1999 சரத்பவார், பிஎஸ் சங்மா, தாரிக் அன்வர். ஸோ பிஎஸ் சங்மா தான் நம்ம பார்த்தோம் 2013 தனியாக போய் வந்து கட்சி வந்து ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி ரொம்ப முக்கியமானவங்க. அதாவது மாநில சுயாட்சிக்கான சாம்பியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ்நாடு, அடுத்து வந்து பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் முக்கியமானவங்க. பூ மற்றும் இலை, ஜனவரி 1, 1998. அடுத்து மாநில கட்சிகள். ஸோ மாநில கட்சினா இப்போ தமிழ்நாட்டை வச்சுக்கோங்க, 234 தொகுதி இருக்குது சட்டமன்ற தொகுதிகள். இதில் சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் 6% வாக்குகளை பெற்று 2 இடங்களில் 2 எம்எல்ஏ, 6% 2 எம்எல்ஏ இருந்தால் மாநில கட்சி. அடுத்தது மக்களவை தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. லோக்சபா எலெக்ஷன் 39 தொகுதி வச்சுருக்கோம் லோக்சபாவுக்கு, ராஜ்யசபாவுக்கு 18 தொகுதி வச்சுருக்கோம். இந்த மக்களவை லோக்சபாவில் 6% ஒரு எம்பி, 39ல் 1 சொல்லலாம். தேர்தல் சமயத்தில் 40 நம்மதே அப்படிங்கிறாங்களே, 40ல் 1 பாண்டிச்சேரி, நம்மளுக்கு கிடையாது, 39 + 1. சரியா? ஸோ இப்போ 6% ஒரு எம்பி, அதாவது லோக்சபா மெம்பர். அடுத்தது
இன்னும் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, 3%, 3 எம்எல்ஏ அப்போவும் கொடுத்துடலாம். இன்னொன்று என்ன வச்சுருக்கோம்னா ஒவ்வொரு 25க்கும் ஒரு இடம். அப்போ நம்ம ஒரு 25க்கு 1, 2 எம்பி, அதாவது 2 லோக்சபா மெம்பர் சீட் இருக்கா, அப்போவும் மாநில கட்சி. இதை வச்சிருக்கிறவங்க தமிழ்நாட்டில் 4 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா, ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 3வது நாம் தமிழர் கட்சி, 4வது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த 4 கட்சி தான் தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள். இன்னொன்று வெறும் பர்சன்டேஜ் மட்டும், எம்எல்ஏவே இல்லை, வெறும் பர்சன்டேஜ் மட்டும் வச்சு பார்க்கலாமா? மாநில சட்டமன்ற தேர்தலில் 8% இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மாநில கட்சி வந்து கொடுத்துருவோம். இதில் ஏதாவது ஒரு தகுதி பெற்றிருந்தால் போதும்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக நமக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வேற கட்சியை சார் என்ன சார் இந்த கட்சியை விட்டீங்களே, பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், ரெஜிஸ்டர்டு பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஆரம்பிச்சோடனே ரெஜிஸ்டர் பண்ணணும், எலெக்ஷன் கமிஷனில் அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது, பண்ணலாம். என்னன்னா நம்ம என்ன சின்னம் கேட்குறோமோ அந்த சின்னத்தை கொடுக்க மாட்டாங்க. மாநில கட்சின்னு அங்கீகாரம் வாங்கினா தான் நமக்கான சின்னத்தை நம்ம ஒதுக்க முடியும், இல்லைன்னா சின்னம் போய்விடும். தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள்: திராவிட முன்னேற்ற கழகம் 1949, சிஎன் அண்ணாதுரை, உதயசூரியன் 49 ஆரம்பித்தார், 52 எலெக்ஷன் கலந்துக்கல, 57 எலெக்ஷன் 15 எம்எல்ஏ. அதுக்கப்புறம் 62 வர்றாரு, இவர் தோத்துட்டாரு, ஆனால் 50 எம்எல்ஏ உள்ளே போகிறாங்க. 67 வந்து பார்த்தோம்னா கூட்டணி அமைக்கிறாரு, 3 பேர் கூட்டணியில் இருப்பாங்க. அந்த 3 பேர்த்தில் ராஜகோபாலாச்சாரியுடைய சுதந்திரா கட்சி, அதான் அடுத்து பார்ப்போம், 59 ஆரம்பிக்கப்பட்டது, 1959 சுதந்திரா கட்சி சேர்ந்திருக்காங்க. 3 பேர் இருக்கவோ காமராஜர் வந்து பார்த்தோம்னா அப்போ இந்த கூட்டணியை வந்து என்ன சொல்கிறாருன்னா முக்காலி கூட்டணி அப்படிங்கிறாரு. அண்ணாதுரை அதுக்கு வச்ச பேர் கவின்மிகு கூட்டணி, கிராண்ட் அலையன்ஸ்னு பேர் வைக்கிறாரு. அந்த கவின்மிகு கூட்டணி 1967 வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. முதல்ல 69 அண்ணாதுரை இறந்துருவார். அதுக்கப்புறம் கலைஞர் 76 வந்து பார்த்தோம்னா ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்க. தென் 77 வந்து எம்ஜிஆர் சிஎம் ஆகிறாரு. 87 வரைக்கும் கேப்பே இல்லை. தென் வந்து 88 திரும்பவும் தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி. அதுக்கப்புறம் 89 திரும்பவும் டிஎம்கே. தென் 91 கலைக்கப்படுது. 91 96 வரைக்கும் ஏடிஎம்கே. 96 to 2001 வரைக்கும் திரும்ப வந்து டிஎம்கே. 2001 to 2006 ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் 2006 to 2011 திரும்ப டிஎம்கே. 2011 2021 வரைக்கும் ஏடிஎம்கே. 2021 2026 வரைக்கும் டிஎம்கே. இப்படி தான் வரிசையாக வந்துகிட்டு இருக்கு. சரியா? அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்னன்னா அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த தம்பிகளில் கலைஞர் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சர் ஆகிறாரு. அதில் அவருக்கும் எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்தோம்னா சின்ன கிளாஷ் வருது. ஸோ இவர் பொருளாளராக இருக்கார். கணக்கு கேட்கும்போது பிரச்சனை வருது. கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார். நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசிகர் மன்றம் எல்லாருமே கொதிச்செல்லுறாங்க. 1972 கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் மாற்றினார். எம்ஜிஆர் தான் தலைவர், சொல்லவே தேவையில்லை, இரட்டை சின்னம். தென் நாம் தமிழர் கட்சி 58 சிபா ஆதித்தனார். அதுக்கப்புறம் 2010 தான் அண்ணன்ட்ட வருது. சின்னம் பார்த்தீங்கன்னா விவசாயி, கரும்பு விவசாயி சின்னம். இடையில சின்னத்தை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மைக் சின்னம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மாநில கட்சி அந்தஸ்து வந்துருச்சு. சின்னத்தை திரும்பி வந்து வாங்கியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள். இதை வந்து பார்க்கும்பொழுது 72 தலித் பேந்தர்ஸ். ஸோ தலித் பேந்தர்ஸ் அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஏன் தலித் பேந்தர்ஸ் வைக்கிறாங்கன்னா யூஎஸ்ல பிளாக் பேந்தர்ஸ், கருஞ்சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல வந்து இருக்கு. நமக்கு ஜாதி பிரச்சனைனா அவங்களுக்கு இனப்பிரச்சனை, எல்லா பக்கம் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணும்போது அவன் என்ன சொல்றான்னா ஒயிட் மேன்ஸ் பர்டன் அப்படிங்கிறான். வெள்ளையா இருக்க அவங்களுடைய சுமை, இந்த கருப்பா இருக்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு அறிவே இல்லை, நாங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டிஸ்கிரிமினேட் பண்ணுறான். அதுதான் நம்ம விடுதலை போராட்டமே. எழுதி போட்டிருப்பான் ட்ரெயின்ல எல்லாம். நம்ம கூட அன்னிபெசன்ட் சொல்லியிருப்பேன் நான். எழும்பூர் ரயில் நிலையத்தில் மாணவர்கள் போராட்டம் நடைபெற்றது. பென்ட்லாண்ட் வந்து அறிக்கை கொடுத்தார், மாணவர்கள் கலந்துக்கூடாதுன்னு. எதனால் ரயிலில் வந்து நம்ம போராட்டம் பண்ணோம்? நம்மளை வந்து அலோவ் பண்ணலை, பிரிட்டிஷ் வந்து தனியாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. அப்போ எழுதி போட்டிருக்கான் பிளாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நாட் அலௌட் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்கான். அதனால தான் நம்மள்ட்ட ரிஷி சுனக் வந்து இங்கிலாந்து பிரதமர் ஆன போது நாய்க்குட்டியை பிடிச்சிக்கிட்டே உள்ளே போனார். எந்த பிளாக்ஸையும் டாக்ஸையும் அலௌட் இல்லைன்னு சொல்லி சொன்னையும் அதை நம்ம வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ அதே அமெரிக்காவில் அந்த இன போராட்டம் போன குரூப் 4 கூட ஒன்று கேட்டிருந்தாங்க. மார்ட்டின் லூதர் கிங் ஐ ஹேவ் எ ட்ரீம் டுடே அப்படின்னு பேசினது. எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு, என்னுடைய 4 குழந்தைகளும் ஒரு நாள் வந்து ஜட்ஜ் பண்ணப்படுவார்கள். எதன்படி? அவங்க கலர் படி கிடையாது, அவங்க திறமையின் அடிப்படையில். பிறப்பால் எந்த இதுவுமே கிடையாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். பட் அமெரிக்காவில் அந்த இனவாதம், கருப்பர்கள் ரொம்ப ஒடுக்கப்படும் பொழுது அங்கே தான் வந்து பிளாக் பேந்தர்ஸ் அப்படின்னு வருது. அந்த பிளாக் பேந்தர்ஸ் மாதிரி இன்ஸ்பயர் ஆகி தான் மகாராஷ்டிராவில் வந்து தலித் பேந்தர்ஸ்னு வைக்கிறாங்க. அப்புறம் மலைச்சாமி அவருடைய இறப்புக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா
1989 அதனுடைய தலைவராக இப்ப தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் ஐயா அவர்கிட்ட வந்து வருது. இவர் என்ன பண்றாருன்னா தலித் பேந்தர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தமிழ் படுத்துவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தலித் சிறுத்தைகள் இல்லாம விடுதலை புலிகளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு விடுதலை சிறுத்தைகள் வைப்போம். அப்போ அந்த விடுதலை அப்படிங்கிற மூவியும் பாருங்க, விடுதலைங்கிற பேரில் ஒரு வேகம் இருக்கா. அப்போ அதில் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு நம்ம வந்து பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சது அதுக்கப்புறம் இது மாநில கட்சி அந்தஸ்து வரும்பொழுது பானை சின்னம் வந்து வாங்கப்படுகிறது. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தோம்னா நமக்கு நீதி கட்சி 1916, கார்டிகோ கமிஷன் 1913 வந்திருப்பாங்க. 16 வந்து பார்த்தோம்னா அன்னிபெசன்ட் தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்கும் போது பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருக்கு, அப்போ நம்ம தனியாக எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் TM நாயர், தியாகராய செட்டியார், நடேச முதலியார் 3 பேர் இருக்காங்க. ஸோ அது நிறைய பேர் சேர்ந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய விடுதலை கழகம், அதனுடைய பேப்பர் ஜஸ்டிஸ் இங்கிலீஷ் பேப்பர். அந்த இங்கிலீஷ் பேப்பர் ஜஸ்டிஸ்ங்கிற பேர்ல இருந்தால் நீதி அப்படிங்கிறது நீதி கட்சி என்று பெயர் வருகிறது. 1917 பேர் வைக்கிறாங்க. 1920 ஆட்சி அமைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமை இயக்கம் இருக்கிறதுனால தேர்தலில் கலந்துக்கல. ஆனால் நீதி கட்சி போட்டியிட்டது, வெற்றி பெற்றது. 1937 வரைக்கும் 17 ஆண்டுகளில் 13 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த கட்சி. அதுக்கப்புறம் அந்த கட்சி வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது தமிழ்நாட்டில் 1937 ராஜகோபாலாச்சாரி காங்கிரஸ் சிஎம்மாக பதவியேற்கும் பொழுது விழுந்த கட்சியை தூக்கி நிறுத்துறதுக்கு பாகுபலியில் எப்படி விழுகிற சிலையை ஒத்தாளா பாகுபலி இழுக்கிற மாதிரி அந்த கட்சியை கட்டி இழுக்கிறதுக்காகத்தான் தந்தை பெரியார் உள்ளுக்குள்ள தலைவராகவே உள்ள போறார். ஏன்னா 37 ராஜாஜி வந்ததுக்கப்புறம் இந்தியை கொண்டு வர்றாரு, கட்டாய கல்வியாக்குறாரு. இந்தி திணிப்பை எடுத்து போராட்டம் பண்ணுறாங்க. தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும், அப்பாவும் பையனும் அறிஞர் அண்ணாவும் 2 பேர்த்தையும் ஒரே சிறையில் அடைக்கிறார்கள். அங்கேருந்து தான் பெரியார் வந்து நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு திராவிட மாநாட்டை கூட்டுறாரு. இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அடுத்தடுத்து குரானாலஜிக்கல் அரேஞ்ச் பண்ண சொன்னது. திராவிட மாநாட்டை கூட்டுறாரு, தனியாக திராவிட நாடு வேணும்னு கேட்குறாரு. எப்போ? 1940 தனியாக பாகிஸ்தான் வேணும்னு சொல்லி ஜின்னா கேட்கறதுக்கு முன்பாகவே 38, 39 அவர் வந்து கேட்குறாரு தனியாக வந்து திராவிட நாடு வேணும்னு சொல்லிட்டு. 1944 அந்த நீதி கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை பரிந்துரைக்க அதற்கேற்ப வந்து சேலம் மாநாட்டில் 44 பேர் மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் 49 பிரிஞ்சு வந்து ராபின்சன் பூங்கால கொட்டு மலையில் ஆரம்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்து தமிழரசு கழகம் அப்படிங்கிறது மாப்போசி 1946 சிலம்பு செல்வன் சொல்லுவோம். இவர் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மேலவை இருந்தது 1986 நவம்பர் 1 வரைக்கும். ஸோ மேலவையினுடைய கடைசி தலைவர் மாப்போசி. அடுத்து தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி 1951 SS ராமசாமி படையாட்சி அவங்க ஆரம்பிச்சது. அடுத்து காமன்வெல்த் பார்ட்டி அப்படிங்கிறது 51 MA மாணிக்கவேல் நாயக்கரால் ஆரம்பிக்கப்பட்டது. சுதந்திரா கட்சி பார்த்தோம்னா 59 ராஜகோபாலாச்சாரி மற்றும் NG ரங்கா. ஸோ ராஜகோபாலாச்சாரி முக்கியமானவர், இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 37 இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 52 பொதுத் தேர்தலுக்கு பின்பு முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. குலக்கல்வி திட்டத்தின் காரணமாக பதவி விலக வேண்டியது வந்துச்சு. ஸோ காங்கிரஸை விட்டு நேரு கூடயும் வேலை செய்ய முடியல, இங்கே வந்து பார்த்தோம்னா காமராஜர் கூடயும் கூட இருக்க முடியல. ஸோ தட் அங்கே இந்தியா லெவல்லையும் இல்லை, தமிழ்நாடு லெவல்லையும் இல்லைங்கும் போது அவருக்கு வர்ற கோபம். இவர் ஒரு சாணக்கியர். எப்படி வந்து நந்த வம்சத்தை வந்து காலி பண்ணிட்டு சந்திரகுப்த மௌரியரை, யாருன்னே தெரியாத ஒரு சந்திரகுப்த மௌரியரை நான் உருவாக்கம் சொல்லி பண்ணாரோ அதே மாதிரி தான் இவர் சாணக்கியர். 1959 ஆரம்பிக்கப்பட்ட சுதந்திர கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்காக முக்கியமான கான்ட்ரிபியூஷன். ஸோ ராஜாஜி 59 ஃபவுண்டேஷன். அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் தேசிய கட்சி 1961 EVK சம்பத். ஸோ இப்போ EVK சம்பத் யாருன்னு பார்த்தோம்னா பெரியாருடைய அண்ணன் மகன். இவரும் DMK ஆரம்பிக்கும் பொழுது அண்ணா கூட தான் இருக்கார். அதுக்கப்புறமா பிரிஞ்சு போய் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு ரோல் இல்லை. தமிழ் தேசிய கட்சி. அடுத்து வந்து பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமாக இருந்ததை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்று கட்சியாக மாற்றுறாரு. முதல்ல யானை சின்னம் இருக்கு, அதுக்கப்புறம் மாம்பழ சின்னம். ஒரு ரீல்ஸில் கூட வரும், ஏன் மாம்பழம்னு பேர் வச்சிங்க அப்படின்ட்டு. அப்புறம் சேலத்தில் நான் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்போ வந்து திடீர்னு பேர் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவரே தக்லைஃப் பண்ணியிருப்பார், செம்ம காமெடியாக இருக்கும். சரியா? ஸோ 89 டாக்டர் ராமதாஸ் வந்து ஃபவுண்டர். தென் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பார்த்தோம்னா வைகோ அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது 94. ஸோ DMKலேருந்து பிரிஞ்சு வந்து அவர் வந்து ஆரம்பிச்சது 94. ஸோ இதோட கட்சிகள் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.